சும்மா சுருன்னு நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி அட்டகாசமான அல்டிமேட்டான தக்காளி ஊறுகாய் ரெசிபி என்ன காய்ஸ் பார்க்கலாமா? சூப்பராக இருக்குங்க. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், தயிர் சாதம், தக்காளி சாதம்னா எல்லாத்துக்கூடையும் அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு நான் கேரண்டி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 50 கிராம் அளவு நல்லெண்ணெயை ஊற்றி தக்காளி 2 கிலோவை போட்டு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு பங்கு வெந்தயம் எடுத்திங்கன்னா 2 பங்கு அளவு கடுகு எடுத்து நல்லா கோல்டன் ப்ரௌன் மாதிரி தங்க மாதிரி தகன்னு மின்னணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணணும், இல்லைன்னா அது கரிஞ்சு வீணாக போயிடுங்க. கரிஞ்சு இப்படி இருக்கணும். நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தக்காளியை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணி மட்டும்தாங்க வெளியில் வந்திருக்கும், வெந்திருக்காது. இப்போ மறுபடியும் ஒரு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சுட்டு ஓரமாக உட்காரக்கூடாது. பூண்டை அந்த டைமில் உரித்து தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம். பூண்டையும் வத்தலையும் கிள்ளி வச்சுக்கலாம். அதெல்லாம் செஞ்சு முடித்து திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வெந்திருக்கும். பாதி அளவு வெந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நல்லா மசிச்சு விடணும். சும்மா தட்டுன்னு தட்டி சும்மா தெறிக்க விடக்கூடாது. சும்மா ஸ்லோவாக ஜென்டிலாக அப்படியே கிண்டி விடணும் நீங்கள். இப்போ இந்த டைமில் என்ன பண்ணணுன்னா மிளகாத்தூள் 50 கிராம் அளவு ஃபுல்லாக போட்டுருங்க. காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் அதிகம் வேணும்னாலும் போட்டுக்கலாம், ஆனால் இதுதான் கரெக்டாக இருந்துச்சு. இதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வீட்டில் எல்லா வீட்லேயுமே குழம்புக்குன்னு மிளகாத்தூள் அரைச்சி வச்சுருப்பீங்க. அதில் 10 கிராம், இது 50 கிராம் போட்டிங்கன்னா அது 10 கிராம் போடணும். அதையும் ஒரு 10 கிராம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு அதையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கிண்டி விடுங்க. நான் வெல்லம் போட்டேன், உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துட்டேன். அதனால் நீங்கள் ஒரு துண்டு அளவு மட்டும் வெல்லம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் தேவையான அளவும் சேர்த்துக்கோங்க. அந்த பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது மனம் சும்மா அருமையாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு இதாக இருக்கும். இப்போது இந்த டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அரைச்சி பொடி பவுட்ரு பண்ணி வச்சுருப்பீங்க. வெந்தயம், கடுகு பொடி அது நான் கரெக்டாக தாங்க செஞ்சு வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வரும். ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன், 2 கிலோ தக்காளிக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு வாணலியில் 50 கிராம் நல்லெண்ணெய், கடுகு, பூண்டு ஒரு 40 பல்லளவு, ஒரு 10 மிளகாயை நல்லா கிள்ளி கருவேப்பிலையெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே இந்த ஊறுகாயில் தூக்கி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு மறுபடியும் இது என்ன பண்ணணும்னா 10 நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் வேக விடணும். அவ்வளவுதாங்க. சூப்பராக ரெடி ஆகிடும். நீங்கள் நிறைய நாள் வைக்கணுன்னா இது கூட வினிகர் சேர்த்துக்கோங்க. சூப்பராக